பிராண்டி செய்திகள் தி அல்டிமேட் ஜட்ஜ்மெண்ட் டே. நாளை தவேகவிற்கு பொன்னான நாள். கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகாவின் முதுவி என்ன? விஜயின் ஜாக்பாட் லோடிங்கா? குட் ஈவினிங் தமிழ்நாடு. இது உங்க மேக்சிமஸ் பிராண்டி நியூஸ். தமிழக அரசியல்ல இப்போ மேஜிக் நம்பர் 118 தொட போறது யாருன்னு ஒரு பெரிய த்ரில்லர் ஓடிக்கிருக்கு பாஸ். 108 இடங்கள்ல தளபதி விஜய் ஜெயிச்சு நிக்கிறாரு. காங்கிரஸ் 5 பேர் ஏற்கனவே கை கொடுத்துட்டாங்க. இன்னும் 5 பேர் கிடைச்சா விஜய் தான் அடுத்த முதல்வர். இன்னைக்கு இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கம்யூனிஸ்ட் தலைவர்களை சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஸ்டாலினை சந்திச்சு கூட்டணி தர்மம் பத்தி பேசிட்டு வந்த 3 தலைவர்களும் இப்போ நாளைக்கு அவசர கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. விஜயின் செல்போன் அழைப்புக்கு திருமா கொடுக்கிற பதில் என்ன? சிபிஐ சிபிஎம்மோட 4 எம்எல்ஏக்கள் விஜய் பக்கம் வருவாங்களா? பாஸ் ஒரு விசில போட்டு இந்த நிர்ணயிக்க போற 24 மணி நேர திருப்பத்தை தட்டி தூக்கலாம். 1. நிர்மல்குமார் மூவ். தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் வீரபாண்டியன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம் ஆகியோரை சந்தித்து அதிகாரப்பூர்வமாக ஆதரவு கோரினார். 2. நாளை முக்கிய முடிவு. இந்த இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நாளை தங்களது மாநில நிர்வாகிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தி தவேகவிற்கு ஆதரவு அளிப்பதா என்பது குறித்து இறுதி முடிவை அறிவிக்கின்றன. 3. விசிகாவின் உயர்மட்ட கூட்டம். திருமாவளவனிடம் விஜய் நேரடியாக அலைபேசியில் ஆதரவு கோரிய நிலையில் விசிகாவும் நாளை உயர்மட்ட கூட்டத்தை கூட்டி தனது நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ளது. 4. ஸ்டாலினின் கோரிக்கை. இன்று காலையில் தன்னை சந்தித்த இந்த 3 தலைவர்களிடமும் திமுக கூட்டணியிலேயே தொடர வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் உருக்கமாக கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 5. மேஜிக் நம்பர் கணக்கு. காங்கிரஸ் 5, கம்யூனிஸ்ட் 4, விசிகா 2 என மொத்தம் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்தால் தவேகவின் பலம் 119ஆக உயர்ந்து ஆட்சி அமைப்பது உறுதியாகும். 6. கூட்டணி விரிசல். ஏற்கனவே காங்கிரஸ் தவேக பக்கம் சாய்ந்து விட்டதால் எஞ்சிய தோழமை கட்சிகளும் வெளியேறினால் திமுக கூட்டணிக்கு அது பெரும் பின்னடைவாக அமையும். 7. எதிர்கால தீர்மானம். தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டு காலம் யார் ஆட்சி செய்ய போகிறார்கள் என்பதை நாளை மதியத்திற்குள் வெளிவரப்போகிற இந்த 3 கட்சிகளின் முடிவுகள் தீர்மானிக்கும். நாளை நடக்க போற இந்த அக்னி பரீட்சையை பார்க்கும்போது நம்ம தல அஜித் சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் இதோ. சில நேரங்கள்ல நம்ம பலத்தை விட நம்ம கூட்டாளிகளோட ஆதரவு தான் நம்ம உயரத்தை தீர்மானிக்கும் பாஸ். விஜய் இப்போ அந்த பெரிய உயரத்துக்கு போக தயாரா இருக்காரு. ஏனி இப்போ கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகா கையில இருக்கு. நாளைக்கு விடிஞ்சா விட தெரிஞ்சிடும். நாளை விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட்கள் விஜயை ஆதரிப்பார்களா? உங்க போல்டு கமெண்ட்டை சொல்லுங்க. 2026 விறுவிறுப்பான ஆட்சி அமைப்பு மற்றும் இறுதிக்கட்ட கூட்டணி மாற்றங்களுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் மேக்சிமஸ் சைனிங் ஆஃப். ஹேவ் an energetic day. இந்த நாளை நமதே அப்டேட்டுக்கு ஒரு விசில போட்டு ஷேர் பண்ணுங்க பாஸ். பை பாய்.